இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை சுபாவம் மற்றும் பாவம். இதை குறித்து தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டது, பாவம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சுபாவத்திற்கும் பாவத்திற்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. சுபாவம் நம்முடைய கூடவே பிறந்தது சுபாவம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில பாதைகள் வருகிறது தான் பாவம். நம்முடைய எதிர்காலங்களில் வருகிறது தான் பாவம். நம்முடைய நிகழ்காலங்களில் வருகிறது பாவம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையினுடைய விளிம்பில் வருகிறது தான் பாவம். சுபாவம் என்பது சின் நம்ம கூட பிறகுறது. அல்லேலூயா. நம்மோடு கூட பிறகுறது தான் சுபாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமையும் யாவாளையும் உண்டாக்கும் போது பாவம் இல்லாதவராக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் அவனுக்குள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா மனிதரும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும்போது தாவீது சொல்றாரு, நான் பாவத்திலே பிறந்தேன், நான் பிறந்ததும் பாவம், நான் பெற்றதும் பாவம், நான் உருவாக்குறது பாவம், எல்லாமே பாவம் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த பாவத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாவங்கள் ஆதாமால் தொடங்கப்பட்டது, இயேசுவால் பிடிக்கப்பட்டது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எப்படி என்றால், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தட்டுங்க கரங்களை. அல்லேலூயா. ஆதாம் மரணம், ஆதாம் என்றால் மரணம், கிறிஸ்து என்றால் உயிர்ப்பிப்பு. நீ சொல்ல வேண்டியதுதான். ஆதாம் என்றால் கீழ்ப்படியாமை, கிறிஸ்து என்றால் கீழ்ப்படிந்தவர். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்துறார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னவர் தான் யாரு? கிறிஸ்து. ஒழுக்கம் இல்லாதவன் பிசாசு, ஒழுக்கம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் உள்ளவர் கிறிஸ்து, பரிசுத்தம் இல்லாதவன் பிசாசு. வேறு பிரிக்கலாம். நம்ம ரெண்டு தான் பண்ணலாம், வேறு பிரிக்கலாம். படித்தவன் ஆற்றல் படைத்தவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. படித்தவன் ஆற்றல் படைத்தவன் அல்ல, ஆளுமை படைத்தவன் அல்ல, அதிகாரம் படைத்தவன் அல்ல. நேசிக்கிறவன், ஏழையை நேசிக்கிறவன், ஒழுக்கமா வாழ்கிறவன், ஒரு உத்தம மனிதனாக செயல்படுகிறான். அல்லேலூயா. படிப்பு என்பது அறிவு, படிப்பு என்பது கல்வி அறிவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற நானும் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடும். அல்லேலூயா. அதனால இந்த படிப்பு, இந்த காரியங்கள்லாம் தான் பண்றாரு அவர். அதிக படிப்பு உடலுக்கு இழப்பு அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன பண்றேன், உயர்ந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்குது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. படிப்புன்றது நம்ம என்ன பண்றோம், பச்சாலும் வாழலாம், படிக்கையும் வாழலாம் அப்படின்றது தான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, படிச்சுட்டு அவருக்கு 1.5 லட்சம் சம்பளம், ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அந்த பாடம் கற்றுக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேச்சர் என்ன தெரியுங்களா? இந்த நீ என்ன பண்றியோ என்ன பண்ணல எனக்கு தெரியாது. நீ அதிகாரத்தில் உட்கார்றியோ, நீ அதிகாரியா மாறுறியோ, நீ பெரிய ஆளா மாறுறியோ அவருக்கு தெரியல. அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான், இந்த வேதாகம சட்டத்திற்கு கீழ்ப்படைந்தனால் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொன்னார். வேற எதுவும் அவர் சொல்லல. அல்லேலூயா. நான் இவர்களை நேசிக்கிறேன், நீங்களும் இவர்களை நேசிக்கிறீங்களா? நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன், நீங்களும் இவருக்கு கொடுக்குறீங்களா? அவர் சொன்ன கான்செப்ட் இதுதான். அல்லேலூயா. அநேக மதங்கள், அநேக காரியங்கள் அவருடைய கொள்கையை பின்பற்றி நடக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கொள்கையை பின்பற்றி நடக்கிறார்கள். நாம் நடப்பதில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால அவருடைய கொள்கைகளின் வழியில் நடப்பது நமக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நடந்துதான் ஆக வேண்டும். யார் வேணாலும் பிரசங்கிக்கலாம், யார் வேணாலும் பேசலாம்,
யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பாடல் பாடலாம், யார் வேணாலும் ஆராதனை நடத்தலாம், யார் வேணாலும் சபையை நிர்வாகம் பண்ணலாம், எல்லாம் இருக்குது சபையில. ஆனா வேதத்தின் பிரகாரம் யார் வேணாலும் நடக்க முடியாது. அவரை அறிந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவனோ அவன் பாக்கியவான். இல்லையா? அவரை அறிந்து அவர் வழிகளை நடக்கணும். அவர் வழிகளை நடக்குதான் பெரிய விஷயம். மனம் போன போக்கில, மனிதர்கள் போன போக்கில செல்வது வாழ்க்கை அல்ல. இதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. இதுதான் தேவன் விரும்புகிறார் என்ற ஒரு காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யார் தப்பு செய்தார்களோ, யார் தவறு செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள் என்று உலகத்தினுடைய சட்டம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் அந்த உயர்ந்தவனா இருக்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு இல்லை. தாழ்மையா இருந்து பாவம் செய்தா கூட அவனை கர்த்தர் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அடக்குமுறையானவர் இல்லை, அதிகாரத்தால் ஒடுக்குகிறவர் அல்ல, ஆணவத்தால் இருக்கிறவர் அல்ல. அவர் இரக்கத்தின் சிகரம். அல்லேலூயா. அவர் யாரு? இரக்கத்தின் சிகரம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ உலகத்தினுடைய நீதி நான் சொல்லலாம், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய சுபாவம் மற்றும் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாவம் என்றால் எது? முதல் பாவம் என்றால் எது? நிறைய பேருக்கு தெரியல. அதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீதிமொழிகள் 24:9 வாசிங்க. பாவமா? அல்லேலூயா. என்னதான்? தீய நோக்கம். நோக்கமே பாவம் தான். நோக்கம் என்ன? பர்பஸ். எதற்காக செல்லுகிறீர்கள், நீங்க எதற்காக நினைக்கிறீங்களோ அது பாவம் சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. தீய நோக்கம் பாவம். ஒருத்தரை அழிப்பது தீய நோக்கமா இருந்தா அது பாவம். ஒருத்தரை தவறா பார்ப்பது நோக்கமா இருந்தா அது பாவம். ஒருத்தரை அழிக்க நினைப்பது பாவம். ஒருத்தரை என்ன பண்ணும், குற்றப்படுத்த நினைப்பது பாவம். நோக்கம் என்ன? பர்பஸ். எதுக்கு வந்திருக்கிறீங்க? அதான் சொல்றாரு, தீய நோக்கமே பாவம் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். கவனிங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணம் மீன்ஸ் நியாயப்பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம் எது? அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள். பழைய ஏற்பாட்டில் இருக்குது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் இருக்குது கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. இதை மீறுவது பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, எந்த காரணத்தை கொண்டோம் அவருடைய ஆராதனை நேரத்தில் வராமல் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். எந்த நேரத்தில் ஆலயத்துக்கு நேரத்தை தவறுறது பாவம். ஒருத்தரை பத்தி தவறா பேசுவது பாவம். ஒருவரை தவறா பார்ப்பது பாவம். ஒருத்தரை அசிங்கமா பேசுவது பாவம். ஒருத்தரை இழிவா சித்தரிப்பது பாவம். செய்யாதவே அவங்களை செஞ்சு சொன்னதெல்லாம் பாவம். நீ நினைக்கிறதெல்லாம் மொத்தமே பாவமாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் எந்த காரியங்களுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது? நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொல்லாமல் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருப்போம் என்று. அநீதியெல்லாம் பாவம். தேவனுக்கு விரோதமா பண்றதெல்லாம் பாவம்.
நீதி வேற, அநீதி வேற. அல்லேலூயா. இது நம்ம என்ன பண்ண விலகிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்ம செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்து வெளியே வரணும். தீய நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. 2 வருஷம் நீங்க புரிஞ்சுக்க, மனதில் தீய நோக்கம் இருக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது, சபையினுடைய ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்ணணும், மீறக்கூடாது. 3வது அவர் சொல்றாரு, அநீதி எல்லாம் பாவம் தான், அநியாயம் செய்யறதெல்லாம் பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. நன்மை செய்யாமல் நீ எதுவுமே பண்ணல, ஐயா நான் வேலையை பார்த்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட பாவம் தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு குத்துவரும் கொலவரமா இருக்கான், அவனை தூக்காம போனா பாவம். நம்ம கிட்ட பணம் இருக்குது, ஒருத்தர் நம்ம கிட்ட அர்ஜென்ட்டா கேட்கறாங்க, அப்ப கொடுக்காமல இருப்பது என்னது? பாவம். உதவி செய்யாமல் இருப்பது பாவம், நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். நம்ம கிட்ட சாப்பாடு இருக்குது, நம்ம மட்டும் சாப்பிடுறது பாவம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை நம்ம என்ன பண்றோம்? காலையில என்ன பண்ணலாம், கஞ்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஊற்றி வச்சு. அல்லேலூயா. சொல்ற பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எத்தனை பேர் நம்ம பின்பற்றுறதுன்னு தெரியல. அதனால அவர் சொல்றாரு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன பண்ணிட்டார், நன்மை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவம். செய்ய வேண்டிய நேரத்தில் எதெல்லாம் செய்யல அதெல்லாம் பாவம். உடம்புல உங்க உடம்பு சரியில்ல, அந்த உங்க மாத்திரை போடலாம், உடம்பு கெட்டு போயிடும். அந்த டைம்ல நீ மாத்திரை போடலாம் கூட அது பாவம். இது தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சரீரத்தை கீறி கொள்றது, இந்த சரீரத்தை குத்தி கொள்றது, இந்த சரீரத்தை பாதுகாப்பு இல்லாமல் வச்சுக்கிறது யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படினால அது கூட பாவம்னு சொல்ற. நன்மை செய்யாம செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம போறது பாவம். பேங்க்ல போய் நிக்கிறீங்க, அம்மா எனக்கு எழுதி தருமா, கொஞ்சம் எழுதி கொடுமான்றாங்க. நான் அர்ஜென்ட்டா போனேன், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, உனக்கு எழுதி கொடுத்து உட்காந்து இருக்கணும்னு சொல்றது பாவம். நான் செய்ய எல்லாமே செய்ய தெரிஞ்சோம், செய்யாமல் இருப்பது பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ செய்யதான் நம்ம இருக்கிற கரங்களை தட்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்களெல்லாம் போயிட்டு தெரியல ஐயா, நான் நீங்க இப்படி இருக்கு இந்த காலத்துல எனக்கு தெரியும்பா, நான் பழையதுக்கு வரல. அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சிருந்தாலும் வந்துருக்கணும். அல்லேலூயா. பிழைக்கு வரதுன்னா எவ்வளவு வழிகள் இருக்குங்க. நான் அழைப்பு யாருக்கும் கிடைக்காதுல்ல, அதுக்கு நம்ம வந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிழைக்கு தெரியாதவர்கள் இல்லை, எல்லாமே தெரியும். ஆனாலும் தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு கீழ்ப்படுது. அவர் சொல்ற வசனத்துக்கு நடுங்குகிறவனே என்ன பண்ற, விரும்புகிறார் அப்படின்னு சொல்ற. வசனத்தை பார்த்து பயப்படணும், வசனத்துக்கு பிரகாரம் நடக்கணும், ஆண்டவருடைய கொள்கையில் நடக்கணும். ஒரு சில நேரங்கள் நம்ம கூட என்ன பண்றோம், இதோட சொல்றோம். இப்போ பார்த்து என்ன பண்றான், அம்மா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எதுனா ரேஷன் கேட்கறான், பிச்சர் கேட்கறான். அவனை பார்த்து நம்ம சொல்றோம், கை கால் நல்லா தான் இருக்குது, நீ போய் என்ன பண்ணு, வேலை செஞ்சு சாப்பிடு, உனக்கு தான் பிரச்சனை, நீ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ விருது எதிர்பார்க்கிறோம். உன்னால் கொடுக்க முடியலாம் விட்டுரு, அதுக்காக என்ன பண்ணாத, ஏழை எளிமையானவர்கள் என்ன பண்ணாத, அசிங்கப்பட்டது நீ தான் நானும் நினைக்காது, நீ தான் என்ன பண்ண பெரிய ஆள் நினைக்காது. உன்னால் முடிஞ்சா 10 ரூபா கொடுக்க போறேன், முன்னாள் முடிஞ்சா கொஞ்சம் சோறு போட போறேன், உன்னால் முடிஞ்சு போன ஒரு கீழ் போன புடவை கொடுக்க போறேன், வேற என்ன பண்ணிட்டு போற நீ? அல்லேலூயா. என்ன பண்ண போறீங்க? அது எதுவும் பண்ண முடியாது உங்களால. அதனால நீங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவன் கிட்டத்தட்ட 40 வயசு 30 வயசு 50 வயசு நினைக்கிறேன், அவன் இதனால சாப்பிட்டு இருப்பான். உங்ககிட்ட 10 ரூபா வாங்குறது தான் அவளுக்கே வாங்குமா? அவன் சூழ்நிலை தான் தெரியல, சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கறாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் நிலைமையை பார்க்கறாருங்க, அதை குற்றம் சாத்து. அதனால தான் அவர் சொல்லிக்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. அவன் ஏமாத்துறான், அவன் 4 வீடு வச்சுக்கிறான், 4 கார் வச்சுக்கிறான், அவன் வட்டி கொடுக்குறான், தேவையில்லாத விஷயம். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஏழைக்கு எது கர்த்தருக்கு
அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நீ யாரு கிடையாது, நீ இப்போ அதை செக் பண்ணுறதுக்கும் வேலை கிடையாது. அவர் சொல்ல, நீ யாரை போய் பார்த்து அவனுக்கு எவ்வளோ பணம் இருக்குதுன்னு செக் பண்ணி, அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு செக் பண்ணி, அவன் ஆதார் கார்டை வாங்கி போட்டு அப்புறமா என்ன பண்ணு, நீ 10 ரூபா போடுன்னு சொல்லல. பசிவ லோனுக்கு உன் ஆகாரத்தை என்ன பண்ணு, பகிர்ந்து கொடு. அதனால அன்பான கத்தோலிக்க பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை கடைப்பிடிங்க. நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க, அன்பாக இருப்பீங்க. அப்போ நோக்கம், உங்கள் நோக்கம் சரியாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சரியாக இருந்ததுன்னா எதிர்காலம் சரியாக இருக்கும், உங்கள் நிகழ்காலம் சரியாக இருக்கும், உங்களுடைய குடும்பம் சரியாக இருக்கும், உங்களுடைய எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. தீய நோக்கம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நியாய பிரமாணத்தை பைபிளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அமைதியெல்லாம் பாவம் தான், நன்மை செய்யாத போனாலே பாவம் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. உபாகமம் 23:21 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், அது செய்யாமல் போனாலே அதுதான் பாவம். அண்ணால் ஆலயத்தில் வந்து அழுது கதறி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால், சொன்ன வார்த்தை அது பால் மறக்கிற போது உன் ஆலயத்தில் விட்டுறேன், அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட அழுதாலும் சொல்லுது. அவள் அண்ணால் பொருத்தனையை நிறைவேற்றினாள். அண்ணால் பெற்றெடுத்ததான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ணால் பெற்றெடுத்தது உடைய அவ பொருத்தனை நிறைவேற்றினார் பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தாரு, அண்ணால் கேட்டதை அவர் செய்தாரு. ஆனா அண்ணால் அவர் சொன்னதை செய்தது பிரகாரம் அவர் என்ன பண்ண, பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றினார். நிறைய பேர் நீங்க என்ன பண்றோம், அவர்கிட்ட கேட்கிற ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட கேட்கிறோம், எல்லாவற்றையும் அவர்கிட்ட கேட்கிறோம். வந்துட்டு உடனே மனசு மாறுது பாருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள பிசாசு தான். பொருத்தனை பண்ணும்போது ஹோலி ஸ்பிரிட்ல பொருத்தனை பண்றது, பணம் வந்த உடனே பிசாசு வந்து தலையில உட்காந்துக்குது. அல்லேலூயா. பொருள் வந்த உடனே மாறுகிறாய், மனிதர்கள் பார்த்த உடனே மாறுகிறாய், விழாக்கள்ல மாறுகிறாய். பரிசுத்தவனா யார் தெரியுமா? எது வந்தாலும் எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே மனிதனுடைய ஒரே சிந்தையுடன் தான் பரிசுத்தவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ 1000 பேர் தான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஒருத்தர் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீதிமான் தன் நான் நினைச்சது என்ன பண்ணுவான், உண்மையா இருப்பான். அதனால என்ன பண்ணுவேன், உண்மையோட என்ன பண்ண வைப்பேன். அப்ப பாவம் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டு கொடுக்காம இருப்பது பாவம் தான். அல்லேலூயா. உபாகமம் 24:15 வாசிங்க. உங்களுக்கு சொல்றேன், களை பறிக்கிறீங்க, களை எடுக்கிறீங்க, ஆள் கூப்பிடுறீங்க, நெல்லா இருக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்க வேலைக்காரனுடைய கூலிய காலையில வேலைக்கு போனாங்களா, சூரியன் மறைக்கிறதுல குத்தணும், இல்லைன்னா பாவம்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லமா, பைபிள் என்ன பண்ணுகிறது சொல்லு, வேலைக்கு கூலி கொடுக்காவிட்டால் பாவம். அல்லேலூயா. வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 8:46. சரி, இப்போ வாங்க காட்டிக்க. பாவம் செய்யற மனுஷன் இல்லையே, அப்புறம் எல்லாருக்கும் சொல்றேன், பாவம் செய்யற மனுஷன் இல்லை, தேவன் தவறு வரும்னா நல்லவன் இல்லையே அப்படின்னு வேற சொல்லுது. அப்போ எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறாங்க. பாவத்தை மன்னித்து தேவ மகிமை மறுபடியும் திரும்பி தந்துருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றல் நம்ம கிட்ட கொடுத்துருக்காருங்க. ஆகையினால அவர் சொல்லியிருக்கிற வசனம்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை.
பாவம் செய்யாத எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறார்கள். ஆனா பாவத்தை மன்னித்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வசிக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்கள் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கருத்துருப்பீங்க. நீதிமொழிகள் 14:21 வாசிங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் என்ன பண்றான், பாவம் செய்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒருத்தரை நம்ம கூப்பிடுறோம், அவங்களை நம்ம மதிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களை அவமதிக்கணும், அதுவும் ஒரு பாவம் தான். அவங்களை மதிக்காமல் இருப்பது தான் ஒரு பாவம். இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்கு போறோம், நிறைய பேர் நகை போட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடவே போய் சாப்பாடு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டு ஒன்று அவங்க நகை போட்டுக்கணும், இல்லை இங்கே நகை போடணும். அவங்களுக்கு தான் விழாக்கள் மரியாதைகள் என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், கடை வாங்கி எங்கன்னா என்ன பண்ணணும், நகை போட்டு என்ன பண்ணுறோம், நம்மளும் 4 பேர் மாரி போகணும்னு நினைக்கணும். 4 பேர் மாரி போனேன்னா நல்லா இருக்க மாட்டேன். கெத்தா ஸ்டைலா உனக்கு இருக்கிற பாஷையில் நீ தனியாக போ, சிங்கம் எப்படி போவோம். அல்லேலூயா. சிங்கிளா போறியா, நீ சொல்றது ஒரு சண்டையில ஒண்டிக்கு ஒண்டி வா, சிங்கிள்ஸ் நிற்கிறியா. அல்லேலூயா. அப்படி கேட்கறது இல்லையா. அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உன் வழினா வழிதான். அல்லேலூயா. இயேசுவின் வழி உன் வழி. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, உன் வழி இயேசுவின் வழியா இருக்கணும். அந்த வழி என்ன பண்ணணும், பின்பற்றி நீங்க நடக்கணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, உன் பாதை எப்படிப்படும். 4 கிலோமீட்டர் இருக்காத. 4 பேர்லாம் எங்க இருப்பாங்க, பாதை எத்தனை பேர் தூக்கி போவான், 4. புத்தகத்தை எத்தனை பேர் கிடப்பா, 4. என்ன எத்தனை பேர் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், கெடுக்கணும். 4 பேர் எத்தனை போவாதீங்க தயவுசு. 4 பேர் தான் எனக்கு பயமா இருக்கும். அப்பா எப்போ என்ன ஆகும் போது தெரியலையே. அல்லேலூயா. 5 பேருக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை பாருங்க, 4 பேருக்கு தான் அங்கே பிரச்சனை. அதனால 4 பேர் என்ன பண்ணாதீங்க, கெடுக்காதீங்க. அல்லேலூயா. பாவம் செய்யற மனுஷன் இல்லை, பிறனை அவமதிக்கிறவனா யார் தான். அப்போ 4 பேர் சேர்ந்தா அங்க ஏதோ ஒரு அழிவு நடக்குது. அல்லேலூயா. 4 பேர் தான் இருந்தா என்ன நடக்குது, அழிவு. சோதோம் குமார்ல எத்தனை பேர் இருந்தாங்க, யார் அது, லோத்து, லோத்தின் மனைவி, லோத்தினுடைய 2 மகள்கள். என்ன நடந்துதாங்க, அழிவு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேர் இருந்தாங்க, அந்த பாவம் நடந்ததா. யோசேப்பு போத்திபாருடைய மனைவியும் இருக்கிறதுலாம் நடக்கல. 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. 4 பேர் தான் தப்பிக்க முடியாது பாருங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, அழிவு, அழிவுக்கு நேரம் நம்ம செல்லக்கூடாது. அழிவுக்கு நேரம் என்ன பண்ணக்கூடாது, சென்றடையக்கூடாது. நம்ம மீட்புக்கு நேரம் சென்றடையக்கூடியவரா மாற வேண்டும். அல்லேலூயா. தீனாள் உலகத்தினுடைய தேசத்தை பார்த்து ஆசையை புறப்பட்டார். கிறிஸ்தவர்களாகி நம்ம உலகத்தினுடைய ஆசையை பார்த்து என்றைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் பிறக்கிறது. அல்லேலூயா. எப்படி நம்ம பிறந்த நாள் பிறக்கிறதோ, எப்படி நம்முடைய வாழ்நாள் பிறக்கிறதோ, எப்படி காலை பிறக்கிறதோ, எப்படி மாலை பிறக்கிறதோ, அது போல உங்கள் வாழ்க்கையில பாவமும் பிறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாவத்தை கிரியேட் பண்ணா பிசாசு அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டே இருப்பான். இன்னைக்கு இது நல்லதா தெரியும், நாளைக்கு அது நல்லதா தெரியும், அடுத்த நாள் அது நல்லதா தெரியும், அடுத்த நாள் இது நல்லதா தெரியும். ஆக மொத்தம் உன் குடும்பத்தை தவிர, உன் மனைவியை தவிர, உன் வீட்டை தவிர எல்லாம் நல்லதா தான் தெரியும். ஆனா அது எல்லாமே கெட்டது. உனக்கு கட்டர் கொடுத்தது தான் நல்லது. கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. நீ புதுசா பாக்குறது நல்லா பெட்டரா தான் தெரியும், கிட்ட பார்ப்பதான் தெரியும். அதுனா அல்லேலூயா. இல்ல வேட்டையின் கிட்ட கடை தான் தெரியும் அது எப்படி படுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம சொல்லலையா, யாரை பார்த்தாலும் என்ன பண்றோம், சொல்றோம்
இங்க நடந்தாங்கிறாங்க, அங்க போய் கிடந்தான் தெரியும் அவங்க போசி. அத போசி போசி என்னது? குடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. குடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கவனிங்க, அன்பான கருத்து பிள்ளைங்க, இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்தா அவங்க பேர் தான் பேரு பரிசுத்தவான். அசுத்தமா வாழ்ந்தா என்ன பண்ண உலகத்துல என்ன சொல்லுவாங்க? கவனிங்க, அன்பான கருத்து பிள்ளைங்க, நீங்க உலகத்துல நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, டேஷ் அப்படின்னு சொல்றோம், ஏதோ ஒண்ணு சொல்றோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பேர் நம்ம வாங்கக்கூடாது. நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? நல்ல பேர் வாங்குறீங்களா இல்லையோ, பரிசுத்தமா இருங்க, தேவனுக்கு பிரியமா வாழலாம். அல்லேலூயா. நல்ல பேர் எல்லாரும் வாங்க முடியுமா? நல்ல பேர் யாராவது வந்து தான் வாங்க முடியும். பரிசுத்தமா எல்லாரும் வாழ முடியும். அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்க பேசாம இருக்கீங்கன்னா ஒரு சிலர் தான் பேசாம இருப்பீங்க. நல்ல பேர் ஒரு சிலருக்கு நான் கொடுக்க முடியும். ஆனா பரிசுத்தம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கு, அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. பரிசு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஆனா அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கும், மகிமை எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. சொற்களின் மிகுதி என்னன்னா இல்லாம போவாது, பாவம் இல்லாமல் போவாது. தன் உதடுகளை அடைஞ்சுக்கிறவன் சொல்ல அதிகமா பேசணும்னா அதுல பாவம் நிறைய இருக்கும். அதை சொல்லுவாங்க, நீ இது சொன்னிய, நீ அது சொன்னிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதனால யாருக்கிட்ட அதிகமா என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா பாவமா கூட மற்றவங்கள மனசை கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம பேசினாலே பாவம் தாங்க. நான் சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? மற்றவங்களை இழிவா பேசினா, மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா, மற்றவங்க கொடுமைப்படுத்துற மாதிரி பேசினா, நம்ம நேரத்தில் என்ன தான் செய்யறோம்? பாவம் செய்கிறோம். அல்லேலூயா. அடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, காழ்ப்புணர்ச்சியோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கணும், வேதத்தின் பிரகாரம் நடக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தாழ்மையா பேசணும். அப்பதான் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். கோபத்தோடு பேசக்கூடாது, பேசலாம், கோபத்தோடு பேசலாம், நியாயமான நீதியான காரியங்களுக்காக மற்றவங்க உதவி செய்யறதுக்காக பேசலாம். அல்லேலூயா. ஒருவனை பகைத்து மற்றவனை என்ன பண்ணணும், சிநேகிக்கக்கூடிய காலம் இருக்கக்கூடாது அப்படின்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சரி, இப்போ பாவத்தை குறித்து பார்த்தோம். இந்த காரியங்கள்லாம் பாவம் அப்படின்னு பார்த்தோம். பாவம் எங்க போகும் அப்படின்ட்டு தான் இப்போ பார்க்க போறோம். ஏசாயா 38:17 வாசிங்க. பாவம் எங்க போகும்? நம்ம செய்யற பாவம் எங்க போகுது? வாசிங்க. சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வந்துவிட்டது. தேவரீரே என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கி என் பாவங்களை உன் முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டீர். என் பாவங்களை உன் முதுகுக்கு பின்னாடி பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ ரெண்டு டிஃபரன்ஸ். நம்முடைய பாவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் முன்னாடி வைப்பாங்க, டேபிளுக்கு மேல வைக்கிறாங்க உங்க பாவத்தை. கோர்ட்ல கட்டில என்ன பண்ணுவாங்க, உன் பாவத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க, உலகத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டிருந்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உன் பாவத்தை உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ போலீஸ்காரர்களோ அதிகாரிகளோ வழக்கறிஞர்களோ எங்க வைக்கிறாங்க? கையில வச்சு சுத்துறாங்க. உன் பாவத்தை டேபிள் மேல வச்சு சுத்துறாங்க. உன் பாவத்தை குத்தி குத்தி காட்டுறாங்க. மாசம் மாசம் வர சொல்லி வாய்தா வாங்குறாங்க. உன் பாவத்தை என்ன பண்றாங்க? உனக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஏசு உன் பாவத்தை எங்க வச்சுக்கிறேன்? வெப்பில என்ன பண்ணிட்டேன்? எரிந்து விட்டேன். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரா? எரிக்கிறாருன்னா அது பாவத்தை வைக்கிறது வேற, எரிக்கிறது வேற, தேவையில்லைன்னு தூக்கி போறது வேற. அதனால சொல்றாரு, உன் பாவத்தை என்ன பண்ண, நீ செஞ்ச பாவத்துல எங்க போயிடுச்சு? உன் பாவம் எங்க போட்டுக்கிற? வச்சுட்டே இருக்கிறியா? எரிஞ்சு போட போறியா? அவர் எரிஞ்சிட்டாரு, அவர் எடுத்து போட்டாரு, பாவம் வேணா பாடுட்டாரு. நீ இப்போ மறுபடியும் எடுத்து வச்சுக்க. சொல்றது ஒன்று புரியுதா? அன்பான கற்பனை பிள்ளைங்கள, உன் பாவங்களை அவர் எங்க போட்டுக்கிறாரா? முதுகுக்கு பின்னால போட்டாரு.
முதுகுக்கு பின்னாடி பேசுனா இருப்படியா உங்ககிட்ட தான் அல்லேலூயா. 2வது வாசிங்க மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை என்ன போடுறானா சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன பண்றாரா? நம்முடைய பாவத்தை என்ன பண்றாரு? எங்க போடுறாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன பண்றாரு? போடுறாரு. சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரம் என்னது? கடல். கடல் மீன் சாப்பிடுற கடல் பீச். நம்முடைய பாவத்தை எங்க போடுறாரா? கடலின் ஆழத்துல. பீச்ல போடல, கடலின் ஆழத்துல போடுறாரு. அல்லேலூயா. எங்க போறாரு நம்ம பாவத்தை? என்ன பண்றாரு? கடலின் ஆழத்துல என்ன பண்றாரா? நம்ம பாவத்தை போட்டுருக்கேன் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவமாகிச்சினே. அத்தனை தூரம் என் பாவமாகிச்சினே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அல்லேலூயா. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் உன் பாவத்தை அகற்றி விட்டேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீ செய்த பாவங்கள் எரிந்து விட்டார். நீர் செய்த பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். நீர் செய்த பாவங்களை அகற்றி விட்டார். அல்லேலூயா. இப்போ எரிந்த பாவங்களை எடுத்து வரக்கூடாது. முழுகின பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. தூரத்தில் இருக்கிற பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. அல்லேலூயா. 3 காரியங்களை சரியா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முன்னானவைகளையும் பின்னானவைகளையும் பார்த்து தான் பண்ணக்கூடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்ற தீய நோக்கம் பாவம். நன்மை செய்யாமல் போவது பாவம். ஆனா நீ செய்த எல்லாம் 4 பேர் கூட சேர்ந்து பாவம். இந்த பாவத்துல நீ செய்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன் பாவங்களை அகற்றி விட்டேன். அல்லேலூயா. உன் பாவத்தை கடலின் ஆழத்துல போட்டு விட்டேன். உன் பாவங்களை தூரத்துல என்ன பண்ண விலக்கி விட்டேன். உனக்கும் பாவத்துக்குனா இல்ல சம்பந்தம் இல்ல. அல்லேலூயா. சம்பந்தம் என்றால் என்னது? சம்பந்தம் என்றால் என்னது? அல்லேலூயா. சம்பந்தம் என்னது? உறவு தான் சம்பந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பந்தம் என்ன பண்றாரு? இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ 3வது ஒன்று பார்க்க போறோம். பாவத்திலிருந்து பாவத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? பாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். பாவம் எங்க போய் சொல்றத பார்த்தோம். பாவத்துடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் என்ன இருக்கும்? அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை செய்யல அப்படின்னு சொன்னா பாவம் நம்ம வாசற்படியில் என்ன இருக்கும்? படுத்து கொண்டு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? காலையில் என்ன பண்றோம்? எங்க போறோம்? பாவம் எங்க படுத்துட்டு இருக்கோம்? நீ வீட்டில் பெட்ரூம்ல இருக்க யாராவது சண்டை போடுறாங்களா? ஹாலில் உட்காந்து இருக்க யாராவது சண்டை போடுறாங்களா? வாசல் பெருக்கும்போது தான் உங்களை வந்து சண்டை போடுவாங்க. அல்லேலூயா. அந்த பாவம் எங்க படுத்துருக்கோம்? அல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஏன் இது வரைக்கும் பெருகுற? ஏன் இது வரைக்கும் தண்ணி தொலைக்குத? இது ஏன் இடமாச்சு?
இது யாரோட வச்சு நீ இது வரைக்கும் தானே பெருகுவேன், நீ இது வரைக்கும் தானே சாமி தொழிப்பேன், நீ இது வரைக்கும் தானே கோலம் போடுவேன் அப்படி என்ன பண்ணுவாங்க. எல்லாம் சாப்பாடு சேர்க்க கூட கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, சிரிச்சுதான் செய்வீங்க. ஆனால் கோலம் போடும் போது பெருகும் போது மூஞ்சி பார்க்கணுமே, வரணும் என்ன பண்ணுவீங்க, பெருகும் போது என்ன பண்ணுறோம், ரொம்ப கோபத்தோடு இருப்பீங்க. எல்லாருமே பார்க்குறோம், வாசல் பெருக்கிறவங்கள மர வாசல் செய்யணும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தான் வருது கோபம் வருது. வாசல் பெருக்கும் போதும் தண்ணி தொலைக்கும் போதும் சாணி தொலைக்கும் போது தான் வருது. முகம் பாவனை என்ன பண்ணுது, முக நாடி வேறு போட்டுருக்குது, மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க பெருகலாம் கூட பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்பா நம்ம மனிதன் லைஃப் நம்ம தான் இல்லை, மேலே மரம் இருக்குது, நீ பெருகுனா என்ன பண்ண மறுபடியும் எலை கொட்டமா கொட்டாதா, நீ என்ன பண்ற ஒன்றும் மூஞ்சி மாறுது, எப்போ பார்த்தா கொட்டினே இப்போ அது 4 வாட்டி பெருசு. அது என்ன பண்ணுவேன், ஒரு அடியாக என்ன பண்ணுவேன், 4 மணிக்கு ஏந்து நான் சாயந்தரமா என்ன பண்ணணும், பெருகிட்டு தூங்கிட்டேன்னா காலைல கொட்டப்போ மறுபடியும் பெருக்க போகிறேன். நீ பெரிய நேரத்தில் கொட்டினே தான் இருக்கும். அல்லேலூயா. பண்பாட கற்றுட்டு பிள்ளைங்கள மரத்தை வெட்டக்கூடாது, தப்பு. இலை கொட்டினா பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆனால் அன்பான காத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த ஒரு வேலை செய்தாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறாரு உங்களை பார்த்து, உங்கள் பாவம் என்ன பண்ணும், வாசற்படியில் படுத்து இருக்கும், அதனால் உஷாரா என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே வந்து சண்டை போடுவாங்க, வாசலில் வந்து சண்டை போடுவாங்க. அதனால் ஏன் அவங்க வாசலில் வந்து சண்டை போடுறாங்க, ஏன்னா பாவம் எங்கே படுத்துக்குது, வாசலில் படுத்துருக்குது. அல்லேலூயா. பாவத்துக்கு முடிவு இப்படிதான் இருக்கும். நீ பாவம் செஞ்சு புஸ்தம் வரும்போது எங்க வந்து விடுவேன், வாசல்ல எல்லாம் பாவத்தை விட்டு போவேன், அதை அப்படியே படுத்து மறுநாள் வரணும் கூடிய வரும். அதனால அவர் சொல்றாரு, பாவம் வாசல் பட்டில் படுத்து கொண்டு இருக்கோம், அந்த பாவத்தை நீ ஃபுல்லா விட்டுடணும், வாசல் பட்டில் விடக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 59:2 வாசிங்க. பாவங்கள் தேவனை விட்டு உன்னை பிரிக்கிறது. அல்லேலூயா. பாவங்கள் எதை விட்டு பிரிக்கிறது, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது. அதனால பாவம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் பாவத்தை ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எழுதிட்டாரு. பாவத்துக்கு முடிவு நான் சொல்லிக்கிற ரிசல்ட் தேவனோட என்ன பண்ணோம், தேவனோட கூட நம்ம இருக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். பாவத்தோடு கூட நம்ம இருக்கும்போது பாவம் தேவனை விட்டு நம்ம பிரிக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 5:25 வாசிங்க. எரேமியா 5:25. அக்கிரமங்கள் உங்களை விலக்கி பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா, எவ்வளவு வந்தாலும் வெடியில, எவ்வளவு வந்தாலும் வெடியிலப்பா, எவ்வளவு வந்தாலும் பத்தலப்பா, கடன்ன்றதான் என்ன விஷயம். அப்போ பாவங்கள் உங்க வீட்டில் இருக்கும்போது, உங்க உள்ளத்தில் இருக்கும்போது, உங்க எண்ணத்தில் இருக்கும்போது, உங்க எதிர்காலத்தில் இருக்கும்போது, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கும்போது நன்மை உங்க வீட்டுக்கு வராது. நீங்க சொல்றீங்க, நான் அவ்வளவு ஜெபம் பண்றேன், அவ்வளவு உபவாசம் பண்றேன், நான் அவ்வளவு கருத்துக்கு உண்மையா இருக்கிறேன். எங்க உங்க வீட்டுல பாவம் இருக்குது, நீங்க பாத்தீங்களா? கத்தரை குறை சொல்றீங்க. வீட்டுல பாவம் இருக்குதா இல்லையா? உனக்குள்ள பாவம் இருக்குதா இல்லையா? கர்த்தரை குறை சொல்லி கொண்டு இருக்கிற நீ உன் வாழ்க்கையினுடைய முறைகள், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், உன் கணவனுடைய வாழ்க்கைகள், உன் வீட்டினுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீ பாக்குற. அந்த கர்த்தரை மாத்திரம் குறை கூறத்துக்கு முடியுமா? கர்த்தர் பாவம் இல்லாதவர், அவர் கூட நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாவம் நமக்குள்ள இருந்தா ஆசீர்வாதம் நமக்கு வராது. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கலாம், நான் யாருக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வைக்கிறாரு. ப்ராஸ்பரிட்டினா இது பணம், நிறைய செழிப்புள்ளவங்க தான் ப்ராஸ்பரிட்டி குறித்து பேசுவாங்க. இவரும் ப்ராஸ்பரிட்டி வைக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய கமெண்ட்ஸ் வருது, நோட்டீஸ்லாம் கூட எல்லாருக்கும் பார்க்குறோம். நான் ஃபெஸ்டிவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி யாருக்கும் பார்க்க முடியாத மீட்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் கேள்வி நிறைய பேர் நம்ம நற்செய்தி பெயர் விழா, சுகம் அளிக்கும் கூட்டம், விடுதலை கூட்டம் நடத்துவாங்க. நம்ம நடத்தணும் February 2 ஃபெஸ்டிவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நடத்தணும். இவர் ப்ராஸ்பரிட்டி குறித்து பேசுறாரு, இவர் செழிப்பின் பிரசங்கியாரா இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன்,
முட்டாள். ப்ராஸ்பரிட்டி என்பது என்னது? சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைந்தது தான் இது ப்ராஸ்பரிட்டி. பணம் இல்லை, ப்ராஸ்பரிட்டி தான் இல்லை. செழிப்புன்றதுனா இல்லை, பணம் இல்லை, நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான தொல்லைகள் இல்லாமல், எந்த வித வழக்குகள் இல்லாமல், எந்த ஒரு காரியங்கள் இல்லாமல் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம நிம்மதியாக வாழறது தானே இது செழிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? நிம்மதியாக வாழறது தானே இது ப்ராஸ்பரிட்டி. அதுதானே நான் வைக்கிறேன். இந்த வருஷம் என் மக்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஃபெஸ்டிவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்ன பண்ணோம்? செழிப்பின் பெருவிழா வச்சு. அல்லேலூயா. அதனால அது தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பாவம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு நன்மை வராம என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் விடக்கூடாது. அப்போ உங்களுக்குள்ள பாவம் வரக்கூடாது, உங்க பிள்ளைங்களுக்குள்ள பாவம் வரக்கூடாது. இருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு நன்மை வராது. அல்லேலூயா. அது என்ன பண்ணணும்? அந்த பாவத்தை ஆண்டவர் தூக்கி எறிஞ்சாலும் நம்மள என்ன பண்ணணும்? அந்த பாவங்களை நினைக்கவே கூடாது. தூக்கி எறிஞ்சது குறித்து நினைச்சு இருப்பியா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் முடிவு. பாவத்தின் சம்பளம். பாவம் செஞ்சா இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கூலி இருக்குது. அது மாதிரி பாவம் செஞ்சா சம்பளம் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்றான், பாவிகளை மீட்க இயேசு வந்தான். அப்படின்னு பாட பாடுற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப பாவம் செய்யக்கூடாது. பாவத்தின் முடிவு மரணமா இருக்கும். பாவத்தை ஆரம்பத்திலே விட்டா மரணம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 18:20 வாசிமா. எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல் இங்க மரணத்துல 2 மரணம் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், சரீரத்தில் மறிக்கிறது. இது ஆவிக்குரிய மரணம். என்ன சொல்றது அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்மா, பாவம் செய்கிற ஆத்மா. அப்போ ஆத்மாவிலே மரணத்தை பார்ப்பீங்க, சரீரத்திலேயும் மரணத்தை பார்ப்பீங்க. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்றோமா? செத்துருமா. இப்ப இங்க எத்தனை பேருக்குள்ள ஆத்மா உயிரோடு இருக்கிறது இல்ல? ஆத்மாவை நிறைய பேர் சாகரிச்சு வந்துக்கிறீங்களா? நிறைய பேர் கேட்கறீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இப்படி ஏமாத்துறிய. அது எத்தனை பேருக்குள்ள இருக்குது? அதான் ஆத்மா. அல்லேலூயா. மனசாட்சிக்கு பிரகாரம் சொல்லுங்க, உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா? அந்த ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்ல செத்துச்சா? அல்லேலூயா. துணிகரமா செய்யலாம் ஆத்மா நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். பொய் காரியங்களை நம்ம ஈடுபடுவோமானால், ஏழைகளை மிதிப்போமானால், ஏழைகளை ஒழிப்போமானால், பொய் சொல்லி மாற்றி மாற்றி பேசுவோமானால், சட்டத்தை புரட்டுவோமானால், திட்டத்தை புரட்டுவோமானால், நான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் தன் என்ன சொல்ற? தன் பாவங்களை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மற்றவங்க பாவங்களை இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வதில்லை. அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் லாஸ்ட் ரிசல்ட்ல ஒன்று தராது பாருங்க. ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்றான்? ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்றான்? ஒரு ஆப்ஷன் தராரு. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இருக்கப்பேர். அதனால உங்களுக்கு பாவங்களை இருந்தால் அறிக்கை செய்துனா பண்ணுங்க, விட்டு விடுங்க. அல்லேலூயா. நம்ம படிப்பாங்க, அறிவு வச்சிருப்பாங்க. ஆனா 97% எடுத்தவன் கம்முன்னு அறிவு உட்காந்து இருப்பான். 12 பாப்பில் அறிவு வச்சு என்ன பண்ணிருப்பான்? செர்ச்சில் உட்காந்து இருப்பான். என்ன டிஃபரன்ஸ்? இவனுக்கு 10ஆம் ஆள் தான், அவன் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்ற அறிவு வச்சனா கரியர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ஒரு பழமொழியை வைக்கணும். அன்பான காத்தோலிக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நீ அரியர்னா போய் வெக்கா கட்டினா போகும்.
இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாடி மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு 3 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாவம் என்றால் என்ன? தீய நோக்கம் பாவம், 4 பேர் கூட சேர்றது, நன்மை செய்யாமல் இருக்கிறதுலாம் பாவம். ரெண்டாவது நான் சொன்னேன், பாவத்தை தூரமா தூக்கி போட்டாரு, கடலின் ஆழத்துல போட்டாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமா போட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாவத்தை. மூன்றாவது, பாவத்துடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாவும், பாவங்கள் என்ன பண்ணுவான்? மறைக்கிறவன் வாழ்வாடி மாட்டான். மறைவான பாவங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க? தெரிஞ்சு பாவம் செய்வாங்க. ஆமாடா, நான் உழைக்கிறேன், நான் குடியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பாவம் செய்வாங்க. அந்த பாவங்கள் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால அந்தரங்க பாவமா இருந்தாலும் சரி, வெளிப்படையான பாவமா இருந்தாலும் சரி, மறைவான குற்றங்களா இருந்தாலும் சரி, சதியா இருந்தாலும் சரி, கண்ணியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அவர் எல்லாரும் சொன்னா கூட மறந்துடுறாரு. அவர்கிட்ட அறிக்கை செய்யும் போது மன்னிப்பு இல்லை, அறிக்கை செய்யும் போது அறிக்கையா குடும்பம் சமர்ப்பிக்கணும். இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதுறோம், அது மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா இனி இதுக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான அது குற்ற செயல்களை பாவங்களை மறுபடியும் என்ன பண்ண செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ பாவத்திலிருந்து எப்படிதான் விடிவு காலம் பிறகுறது எங்களுக்கு அப்படி நீங்க கேட்கறது நான் காதுல விழுது. அதுதான் நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு அவர் ஏன் வந்தாருன்றத புரிஞ்சுங்க. பாவம் இருக்குன்னு தெரியும், பாவம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறான்னு தெரியும். அதனால உங்களை விடுதலையாக தான் என்ன பண்ணாராம்? வந்தாராம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாராம்? உலகத்தில் வந்தாராம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்போ ஒன்று விடுதலை என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணாரு? எல்லா பாவத்தையும் சுத்திகரிச்சார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த ரத்தத்தை கொடுத்து எல்லா பாவங்களை என்ன பண்ணாராம்? சுத்திகரித்தாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன் கேட்டுங்க. தண்ணீர்னால எல்லாம் பாவம் கழுவ முடியாது. தண்ணீர்ல எல்லாம் கரையெல்லாம் போகாது. ஆனா அக்கினி எல்லாவற்றையும் அழித்து விடும். அல்லேலூயா. அது அவர் சொல்றாரு, ஜலத்தினால மாத்திரம் இல்ல, ஆவியினாலும் அக்கினியாலும் சந்திப்பு சொன்னாரு. தட்டுங்க காரங்க. அல்லேலூயா. ஜலத்தினால நானும் சாந்து கொடுக்குறேன். ஜலம் எல்லாத்தையும் அழிக்காது, ஆனா அக்கினி எல்லாத்தையும் அழிக்கும். அதுதான் உங்களுக்கு என்ன பண்ற? அக்கினினாலும் ஆவியினாலும் நானும் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் 2 பாவியை ரட்சிக்க வந்தாராம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குமா? நீதிமொழிகள் 10:12 வாசிங்க. அவர் தான் சொல்றாரு, அன்போ சகல பாவங்களை மூடும் அப்படின்றாரு. அவர் வந்து பொம்பேத்து என்ன பண்ணல, உங்களை அடிக்கல. அவர் வந்து பாவம் செய்கிறவங்களை கை போட்டு அடைக்கிறாரு. பரவாயில்ல, நீ பாவம் செய்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு விடுதலையில அவர் வந்து தராரு. முதல்ல வந்தாரு, ரட்சிக்கிறதுக்காக வந்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு. 2வது என்ன பண்றாரு? உங்களுக்கு ரத்தத்தினால சுத்திகரிக்கிறாரு. 3வது உண்மையில அன்பு செலுத்துகிறாரு. பரவாயில்லப்பா, நீ விட்டுட்டு வாப்பா, நீ என் மகனா இருக்கிறப்பா, என்னை எட்டி ஒழிச்சா கூட நீ என் மகனா இருக்க, என் பேச்சு கேட்கலாம் கூட நீ என் மகனா இருக்கிற, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அன்பு செலுத்துகிறாரு. அன்போ சகல பாவங்களை மூடும். பகை என்ன பண்ண? விரோதங்களை எழுப்பும். அதனால பகை விரோதங்களை எழுப்பிட்டே இருக்கும். அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு சொல்றாரு. சங்கீதம் 32:1 வாசிங்க. எவனுடைய பாவம் மூடப்படுது அவன் நேரம் பாக்கியவான். மூடறது திறக்காதீங்க. மூடி போனதை என்ன பண்ணாதீங்க? திறக்காதீங்க. அல்லேலூயா. எதை திறக்கணும்? எதை திறக்கணும்? சபையை திறக்கணும், இருதயத்தை திறக்கணும். நீ ஆபீஸ் போனீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் திறக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? பாட்டில திறக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
நான் சொல்றேன் கேளுங்க, பதில் மாது. இது எல்லாமே என்ன பண்ண கட்டருக்கு பிடிக்காது. இது நம்ம வெறுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மரியாதையே தனி. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருவாரு. நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை மாற்றிடுவாரு. கொஞ்ச நாள் இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இருந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மூடத்தை போய் மறுநாள் நம்ம திறந்து இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க அன்பான கருத்துக்கு நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன பண்ணுமா, நிவர்த்தி ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன பண்ணுமா, நிவர்த்தி ஆகும்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நம்முடைய பாவம் கிருபை, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மன்னிச்சதுனால கிருபை கிடைச்சிருக்குது. சத்தியம் வார வாரம் கொடுத்துறாரு, டெய்லி கொடுக்குறாரு. அப்போ இது ரெண்டுனால என்ன பண்ணுமா, அப்போ நம்ம சரி செய்து கொண்டுட்டே இருக்கலாம். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், கேன்சர் உடனே குணமாகணும், குணமாகாது. அவர் சொல்லுவாரு டெய்லி இந்த மாத்திரை எடுத்துங்க, குணமாக வரணும்னு சொல்லுவாரு. அது போல நீங்க எத்த உடனே மனம் மாற முடியாது. வார வாரம் வாங்க, நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க அப்படின்னு தான் சொல்றேன். தட்டுங்க காரங்கள. நிறைய பேர் சொல்றான், சபைக்கு உள்ள வரான் அவன் இப்படி இருக்கிறானே, சபைக்கு வெளியே அவன் இப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்றான். நான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவானே தவிர ஒரே எந்த மனிதனால மாற முடியாது. ஆகினால உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வரணுமே தவிர பின்னோக்கி செல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா டாக்டர் சொல்றோம் கொஞ்சமா சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. டாக்டர் சொல்றது நம்ம கேட்கிறோம். கறி சாப்பிடாதீங்க, மீன் மட்டும் இருக்குங்க, அவர் சொல்றது நம்ம கேட்கிறோம். ஆனா அவர் சொல்றது கேட்க மாட்டோம். ஆனா அவர்கிட்ட தான் போய் நிற்போம். ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, அவர் சொல்றது கேட்காதனால அவர்கிட்ட போய் நிற்கிறோம். அவர் சொல்றது கேட்ட அவர்கிட்ட நீ போல தேவையில்லை. அது மாதிரி தான் இந்த வசனம், இது சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றது கேட்டேன்னா யாருக்கிட்ட நிற்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்றது கேட்கலன்னா எங்கனாலும் நிற்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் செல்லக்கூடாது என்ற இடங்கள் பிசாசின் வீடு, அழிவின் வீடு, ரெண்டு இடத்துல நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டு காரியம் நம்ம கூட ஈடுபடக்கூடாது. முதல்ல நான் சொன்னேன், பாவம் என்றால் பாவம் எப்படிப்பட்டது, பாவம் பண்றது என்ன, தீய நோக்கம், பாவம், 4 பேர் கூட சேர்ந்தது, நன்மை செய்யாமல் இருக்கிறதுலாம் இருக்கான் பாவம். ரெண்டாவது என்ன சொன்னேன், பாவத்தை தூரமான பண்ணிக்கிறாரு, தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு, கடலின் ஆழத்தில் போட்டுக்கிறாரு, மேற்கு கிழக்கு பக்கம் என்ன பண்ணிக்கிறாரு போட்டுக்கிறாரு சொன்னேன். மூன்றாவது என்ன சொன்னேன், பாவத்தை என்ன பண்ண அறிக்கை செய்து கரங்களை கத்துங்க. பாவம் என்ன பண்ணணும், விட்டுணும், அறிக்கை செய்து விட்டுணும் பாவத்தை. அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். பாவம் எல்லாம் பண்ண முடிவு ரிசல்ட், அந்த பாவம் என்ன பண்ண தொடரக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி அந்த பாவத்தெல்லாம் நம்ம விட்டு விலகி இருக்கிறாரு. பாவத்தினால என்ன பண்ணும், ஆத்மா சாகும். பாவத்தினால என்ன பண்ணும், நம்ம சரீரமும் சாகும். அவர் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்காரு. இந்த மூன்றாவது காரியத்தில் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ரிசல்ட்னா பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த ரிசல்ட். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். லாஸ்டா என்ன சொன்னோம், பாவத்துக்கு எப்படி விடுதலை ஆக முடியும், விடுதலை ஆகினாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் என்ன பண்ணாரு, வந்தாரு. பாவிகள் என்ன பண்ணாரு, ரட்சிக்கிறதுக்கு வந்தாரு. ஆவினால அக்கினினால ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா மாற்றுகிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும். கிறிஸ்துவுக்கு விரோதமா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நடக்கிறதுலாம் பாவம். சபைக்கு விரோதமா நடக்கிறதுலாம் பாவம். சபையினுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு விரோதமா நடக்கிறதுலாம் பாவம். அல்லேலூயா. சபைக்கு வராமல் இருப்பதுதான் பாவம். நன்மை வீட்டுக்கு வராமல் இருக்கும்.
உங்கள் வீடுகளில் பாவங்கள் இருந்தா, உங்க பிள்ளைகள் இடத்துல பாவங்கள் இருந்தா, உங்க மனைவி இடத்துல பாவங்கள் இருந்தா, உங்க கணவன் இடத்துல பாவங்கள் இருந்தா, அந்த பாவத்தை நீங்க வச்சுன்னு எங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கல என்ன தெரியல, அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வதிச்சிருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களை வதிக்கணும், உங்களை கொஞ்சம் அடக்கி கொள்ளணும். ஒன்று சொல்ற கேளுங்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்மைப்படுத்தீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினே போறாரு அர்த்தம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை என்ன பண்றீங்க, பெருமைப்படுத்திக் கொள்றீங்களா, அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன பண்ணுவாரு கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவன் என்ன பண்ணுவார் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பார்.